என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீ பேச விட்டு? இருங்கடா, ஏன்டா நீங்கள் வேறு கத்திட்டே இருக்கீங்க? உன் தங்கச்சிக்கு மேலே நீங்கள் தம்பி பேசுகிறாப்புல நல்லா பேசட்டும், கேட்டுக்கிடுவோம். சரி சொல்லு வேற. வெக்கமே இல்லாமல் பல்ல கட்டிட்டு அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இன்னேருந்து நானாருன்னு வச்சுக்கோங்க உன்னே போட்டிருப்பேன். வெக்கமே இல்லாமல் அவ கூட வேற மறுபடியும் சந்தோஷமாக இருந்திருக்கேன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்க. ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, பல்ல வளர்த்தி கலாட்டி எடுத்துருவேன் நாயை. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன்? அது ஏன் முன்னாடி பற்றி ஏங்கிட்டே ஃபோன் எடுறா லாக் எடுத்துட்டு ஆனால் இதில் வந்து தங்கச்சி ஃபோட்டோ இதில் இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணு. வீடியோ பார்த்து டெலிட் பண்ணு. வீடியோ தான் இல்லைல்ல, ஃபோட்டோ தானே. அதானே அவன் சொல்கிற வீடியோ இல்லைடா. டூர் போன இடத்துல எங்கேயாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரி எதுவும் வீடியோ இருந்துச்சு அவள் இருந்தானா டெலிட் பண்ணு. அதுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், வீடியோ எடுத்துருக்க அவ்வளோ போட்டிங் போகும்போது பாருடா என்ன வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கான் பாரு. ஆற்றுல கால் நினச்சதெல்லாம் கொழுப்பு. இப்போ நீ என்ன சொன்ன? அவன் கூட சந்தோஷமாக இருந்தாளா? உன் கூட இருந்துட்டு என் கூட வந்துருந்தாளா? உனக்கு தெரியுமா? உனக்கே தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னுட்டு. ஒரு ஃபோட்டோ வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கியோ எப்படி? அவளை சொல்கிறிய நீ ரொம்ப ஒழுங்கோ இல்லை கேட்கேன். அடுத்தவன் பொண்டாட்டியை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற எது ஒன்று தப்பாக தெரியல? ரொம்ப ரொக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ அவளை. அப்புறம் என்ன கேட்டேன்? அடுத்தவங்க கூட சந்தோஷமாக வந்து உன் கூடயும் சந்தோஷமாக இருக்க. நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்கணும். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அவள் லவ் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் முடிச்சிருக்கா தெரியுமா? என் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. ஒரு குழந்தையும் இருக்காது, உனக்கு தெரியுமா? உனக்கு அசிங்கமாக இல்லையா? அவன் மேலே ஆசைப்படுறது. இதுக்கு மேலே எனக்கு அசிங்கமாக கேட்க தெரியும், புரியுதா? அப்புறம் நான் மத்தியானமே வந்துட்டேன். அங்கே வந்து நீ இருக்க இடத்துல வேலை பார்க்குற இடத்துலையே வச்சு உன்னை வச்சு செய்ய முடியும் என்னால், புரியுதா? ஏன்னா அது உன்னோட ப்ரொஃபஷன், புரியுதா? வேலை பார்க்குற இடத்துல அசிங்கப்படுத்திட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு எனக்கும் அந்த உணர்வு தெரியும், புரியுதா? இது பேசணுங்கிறத பேசனால உன்னை கவனிக்கலாம் முடிவு பண்ணி தான் நான் இங்கே வெயிட் பண்ணேன். அப்புறம் என்ன கேட்டால் யூஸ் பண்ணிட்டியா? யாரை? ஏன் முன்னாடியா? நெருங்க முடிஞ்சதா உன்னால்? யோசிச்சு பாரு. விரலை தொட முடிஞ்சதாடா உன்னால்? அங்கே நடந்தது இவனுக்கு தெரியுமா? யோசிக்கிறியா? அங்கே எதுவும் நடந்திருக்கும் தெரியுமா? நான் பதில் சொல்லு. உன்னால் என் நந்தினிட்ட நெருங்க முடிஞ்சுதான்? வெறும் நந்தினியை காலேஜில் படிக்கும்போது அவள் அவகிட்ட யாரையும் நெருங்க விடலை. இப்போ அவள் மிஸ்ஸஸ் தர, நீ இல்லை எவ்வளோ நெருங்க முடியாது. நீ அப்படி நினச்சிட்ருக்கியா அங்கே எதுவும் நடக்கலான்ட்டு? நான் சொல்கிறது உண்மை, புரியுதா? அப்படியா? சரி சரி, எப்படி நடந்தது? வாயை உடச்சி விட்டேன் நாயை. வா, நீ அமைதியாக இருந்துச்சு சொன்னேன். அப்புறம் என்னடா பேசிகிட்டு இருக்கேன்? கூட 2 கொடுத்தா சரி வரும். கொடுப்பேன்டா, இருடா. சரி, இன்னும் என்ன சொல்ல வர சொல்லு. முதல் நாளே நான் அவள் கூட சந்தோஷமாக இருந்துட்டேன், அது உனக்கு தெரியாதுல்ல. மறுநாள் அவட்ட கேட்டு பார்க்கலாம், அவள் விருப்பப்படுவான்னு நினச்சி தான் கேட்க போனேன். அப்படியா? சரி சரி. அப்புறம் நீ நந்தினிட்ட என்ன சொல்லி வச்சுருந்த? அவள் உன் மேலே ஆசைப்பட்டா உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னேன். என்னன்னா நீ தானே சொன்ன முடிஞ்ச ட்ரை பண்ணிக்கணும். அப்படி சொன்னதுக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க. சரி சரி, உங்கள் டெக்னிக் நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, என்ன ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு தான்ட்டு. அவள் நந்தினியாக இருக்கும்போதே என்னையை சுற்றி வந்தவடா. இப்போ மிஸ்ஸஸ் துறை ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ரவுண்டு கட்டினாலும் ஒன்றும் நடக்காது. அவனை புரிய வைக்கணும் அவசியமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டில் ஸ்லிப் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எப்போவுமே அவன் மிஸ்ஸஸ் தர தான். இந்த டவுட் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் இங்கே இருந்திருந்தேன்னா, நான் இங்கே இல்லைன்னொன்னே கொஞ்சம் குழம்பிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, புரியுதா? அவன்கிட்ட பேசியிருப்பாங்களா, தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க போலையே யாருன்னு. நந்தினி எல்லாத்தையும் விட்டு சொல்லியிருக்க கூடாது. என்ன கேட்குறேன் புரியலையா உனக்கு? என்னடா நீ சொல்லுத? சாரு கேட்டிருக்காங்க, வந்துரு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கு அவன் தங்கச்சி கரெக்டான பதிலடி கொடுத்துருந்துருக்கா. மிஸ்ஸஸ் தர வேணுமா, மிஸ்டர் தரட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு. பாடுறா, செம்ம அடி கொடுத்துருக்கா போல. ஈகோ வேலை பார்க்கு. நம்ம புரிய வச்சா தான் புரியும் போல். காலேஜில் 10 நந்தினி இருப்பேன்னு நினச்சிருப்பேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு. எனக்கு என் முன்னாடி துரோகம் பண்ணிட்டாளா? சரி, உன் முன்னாடியாக இருந்தால் நீ கொண்டு போட்டிருப்பேன். சரிதான்ப்பா, ஒத்து போகுது நம்ம ரெண்டுத்துக்கும். நானாக இருந்தாலும் அதான் வேலை பார்த்துருப்பேன், இல்லைன்னு நான் சொல்ல. அதுவும் நந்தினி அந்த வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கோ, நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன், ஒன்றே புதைச்சிருவேன். ஆனால் அவள் தப்பே பண்ணலாடா, பண்ணவும் மாட்டாள்.
துறை உசுரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தான். சரியா? எங்கள் அம்மாவுக்கு மருமக. புரியுதா? அதனால் எப்போவுமே அவள் உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த தப்பு பண்ண மாட்டான். புரியுதா? துறைக்கு சாஃப்டாகவும் இருக்க தெரியும், ஹார்டாகவும் இருக்க தெரியும். அந்த ரெண்டும் காட்டுற ஒரே ஆள் அது ஏனந்திரி மட்டும்தான். புரியுதா? உன்கிட்ட காட்டணும்னு நினைக்காது, அவ்வளோதான். அப்புறம் ப்ரொஃபஷனலாக நான் கை வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். புரியுதா? பேர்சனலாக இருக்கும் போகும், அது வேறு. புரியுதா? நான் ப்ரொஃபஷனலில் வந்து நேம் டேமேஜ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை நம்பி வர பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுதா? அதனால் நான் விட்டு வைக்கேன். அப்புறம் எல்லா வேலையும் பார்த்தது இதுக்கு நான் ஃபாரின் போயிட்டேன்ட்டு. ஃபாரின் போயிட்டான், வரமாட்டான். இங்கே என்ன பண்ணாலும் தெரியாது அப்படின்னு நினப்பில் தானே எல்லா வேலையும் பார்த்தா. நான் வந்து கொடுக்குறது இருக்கட்டும், நீ நெருங்க நினச்சது முடியாது. இனிமேல் அதை ட்ரை பண்ணாத. இது உனக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல், ஓகேவா? இனிமேல் ட்ரையல்லாம் கிடையாது. மிஸ்ஸஸ் துறையை நினச்சி பார்த்தாலோ கை வைக்கணும்னு நினச்சாலோ ஒரு சாம்பிள் பார்த்துருப்பேன் பெங்களூரில். இப்போ பார்த்தல எத்தனை சாம்பிள்னு? அவனுங்க 2 பேரும் அண்ணனா சிங்கிளாக கொடுப்பானுங்க. மிஸ்டர் துறைகிட்ட வந்து டபுளாக வரும். புரியுதா? ஒன்று மிஸ்ஸஸ் துறைக்கு, இன்னொன்று துறையோட மாமா பொண்ணுக்கு. புரியுதா? நான் இன்னொரு மட்டும் ஏதாட்டு ட்ரை பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் துறை, ஓகேவா? அப்புறம் நான் கல்யாணம் பண்ணதுனால அவ்வளோ நம்புகிறேன், அவள் சொன்னதை அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நீ. சொல்லு, அப்படி தானே? ஆமாம், நீ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானா அவள் என்ன சொல்லலாம்னு நம்பிட்டுருக்க. அப்படியே தம்பி, நீ அப்படியே நினச்சிட்ருக்க. இல்லைடா, கல்யாணம் பண்ணதுனால அவ்வளோ நம்பலை. அவள் 9th தவிர பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டா. புரியுதா? அது வெளியே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஊர்லேயே ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் சரிதான், இவன் எப்பாட கேட்க மாட்டா. தவிர பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போகாது. திரும்ப உனக்கு சரி பேசினாலே ஒன்று சொல்கிறேன், சரியா? இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு என் பெர்மிஷன் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை போடாத அப்படின்னா போட மாட்டான். புரியுதா? உனக்கு டவுட் இருந்தால் வேணா கேட்டுக்கப்பா, என்னட்ட என்ன தான் இருக்கும் கேளு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்கள் எல்லோரும் கூட்டக்காக பெங்களூர் வரல. புரியுதா? நீ அப்படி நினச்சிக்கிட வேண்டியதான். நாங்கள் கூப்பிட்டனால சரின்னு சொல்லு. சரிப்பா, நீங்கள் கூட்டத்துக்கு தான் வரேன்னா ஓகே தான். நான் உடனே வரேன்னு சொன்னாலாம் இல்லைல்ல? சரி, அது உனக்கு தெரியும். என்கிட்ட அடம் பிடிச்சி தான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா. ஏன்னா நான் பர்மிஷன் கொடுக்கலன்னா வரமாட்டான். ஓகே தான். அதுவும் பெங்களூர் ட்ரிப்புங்கிறதுனால தான் கண்டிப்பாக அடம் பிடிச்சி வந்தா. தெரியுதுல்ல, நீ பர்மிஷன் கொடுக்காட்டாலும் அடம் பிடிச்சி வந்திருக்கான்னு. எதுக்காக? நாங்கள் கூப்பிட்டதுக்காக தானே. இருட, அவசரப்படாத, ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். அதுவும் இங்கே வேறு எந்த இடத்துக்கு கூட்டத்திலும் வந்திருக்க மாட்டான். பெங்களூருங்கிறதுனால தான் வந்தான். எதுக்கு தெரியுமா? ஏன்னா என் நான் லவ் பண்ணுறேன்னு உணர்ந்த இடம் அது. புரியுதா? அவள் என்னை புரிய வச்சது இடம். அங்கேருந்து நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். அதனால் அந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்தா. புரியுதா? அப்படின்னா அவள் உன் வீட்டில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கணும். நீ சொல்கிறது சரி தான், நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். அவள் சரின்னு தான் சொல்லியிருப்பா. எதுக்கு இப்போ உங்கள் கூட வந்தானா பவி மாதமாக இருக்கா. ஏன்னா நாங்கள் எல்லோரும் மொத்தமாக தான் போகணுன்னு நான் ஆசைப்படுவேன். தனியாக போக முடியாதுல்ல, அதுக்காக தான். சரி, இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்க பார்த்துட்டு வந்துடலாம். அவள் என் கூட போய் அதை பார்க்குறத விட தனியாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தாள். அவள் சிங்கிளாக அங்கேருந்து என்ன ஃபோட்டோ அனுப்பணும். புரியுதா? எனக்கு அவள் அங்கேருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வரணும், அதுக்காக தான் அங்கே வந்தது. புரியுதா உனக்கு? இன்னொன்று, என் கூட கூப்பிட்டு போனேன்னா அவளுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ண தோணாது, நான் கூட இருந்தோம்னா. அதனால தான். புரியுதா? என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தெரிஞ்சுக்கணும்ல நீ, அதுக்காக சொன்னேன் என்னோடய பர்சனல் விஷயத்த. புரியுதா? தெரிஞ்சுக்கோ, ஒதுங்கிடு, நம்ம விஷயத்தில் தலையிடாத, சரியா? ஓகே, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணு, நானே என் முன்னாடி வரேன், சரியா? இல்லை, இதுக்கு மேலே உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நீ இப்படியெல்லாம் ட்ரை பண்ணாத, சரியா? இன்னும் பெஸ்ட்டாக யோசி, சரியா? ஆனால் அதுக்கடுத்து நான் கொடுக்குற பதில் நீ யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும், யோசிச்சுக்க, அவ்வளோதான். யாராவது உங்கள்கிட்ட விளக்க சொல்லிகிட்டே இருக்க முடியாது. என் பேசணும்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, என் முன்னாடி என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவேன். ஏன்னா நான் நேற்று தான் வந்தேன் மற்றுக்க காலையில், சரியா? நைட் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பாவம் மிஸ்ஸா மேடம் ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க, லேட்டாக வந்துட்டேன்னு. தெரியுமா, நான் இங்கேருந்துன்னு வச்சுக்கோயேன் அவள் கூடயே இருக்கணும், அப்போனா தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள். எங்கேயாட்டு போயிட்ட விட்டுட்டு அவ்வளோதான் ரொம்ப கோவப்படுவாப்பா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறாவா. புரியுதா? நானும் இருந்துக்கிட மாட்டேன், அப்புறம் என்ன செய்ய, வேலைக்கு போய் ஆகணும்ல, நான் அதுக்கு தான் விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன சொன்ன? யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறல்ல என் மண்டாட்டியை. லவ் பண்ணுறேன் எவனும் அப்படி சொல்ல மாட்டான், புரியுதா? யூஸ் பண்ணிட்டேன்னு. நீ உண்மையாகவே அவளை லவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்திருப்பான்.
புரியுதா? புரிஞ்சிருக்கும் அவளுக்கும். நீ கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லியிருக்க, அது வேறு விஷயம். ஆனால் நின்னாடி சொன்னப்பா, நான் சொல்லவே இல்லை கல்யாணம் முடிகிற வரைக்கும். ஆனாலும் அவள் என்கிட்டயே வந்துட்டா. காரணம் ஏன்னா அவள் எனக்கு மட்டும்தான்டா, என்னோட நந்தினி. நீ அவளை விரும்பலை, புரியுதா? அவள் உடம்புக்கு ஆசைப்பட்டா, அவ்வளோதான். நான் அவளை விரும்பினேன், அவள் உடம்புக்கு ஆசைப்படல, புரியுதா? புரியுதா? அவள் என் கூட சந்தோஷமாக தான் இருக்கா, என்ன சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறா, புரியுதா? இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எனக்கு அது தேவை கிடையாது, புரியுதா? எனக்கு என் பொண்டாட்டியே என் கூட இருக்கணும், எப்போதுமே என் பக்கத்தில் இருக்கணும், என்னோட பொண்டாட்டின்னு சொல்லணும், அவ்வளோதான். புரியுதா? ஓகே, உனக்கு இந்த லெக்சர் போதும்னு நினைக்கேன், புரிஞ்சுக்கோ. ஓகேவா? என் லைஃப்பில் நீ டிஸ்டர்ப் இல்லைடா, உன் லைஃப் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? மீறி நந்தினிட்டு ஏதாட்டு விளையாட்டு காமிக்கணும்னு நினச்ச பிறகு யோசிப்பேன், நீ தான் யோசிப்பா, வருத்தப்படுவேன். சொல்லாமே போக முடியலடா, என்ன செய்ய? சொல்லதை கேட்டுக்கோ. நீ அதனால ஏன் முன்னாடி கூடயா என்ன தவிர ஃபாரினில் இருக்கான், வரமாட்டான் அப்படின்னு நினச்சோன்னே எல்லா வேலையும் பார்த்தேன். மறுநாள் அரை வாங்கின ஞாபகம் இருக்கா? அது நான் வச்சாலுடா. என் மிஸ்ஸஸ் எங்கெல்லாம் இருக்காலும் அங்கே நான் இல்லாட்டாலும் சேஃபாக இருப்படா என் ஒய்ஃபு, புரியுதா? அரை வாங்கினியா? இங்கேருந்து போகிறதுலேருந்து ரிட்டன் இங்கே வர்ற வரைக்கும் எல்லா வீடியும் என்கிட்ட இருக்குது, புரியுதா? நீ பார்த்த வேலை, ஏன் நந்தினி எங்கேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, எல்லாமே புரியுதா? இன்க்ளூடிங் வேனில் வர்ற வரைக்கும் உஷாராக இருக்க பாரு, புரியுதா? நீ வாங்கினதை நான் வீடியோ இருக்கு என்கிட்ட, சரி நான் உனக்கு அனுப்பிவிடுதேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணு. சரி, நீ வர ரொம்ப லேட் பண்ணிட்டடா, உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மத்தியானமே வந்தேன் பேங்க்கு வச்சு செஞ்சிடலான்னு தான். பிறகு என் முன்னாடி பார்த்தோன்னே அவள் ரொம்ப என்னை கூல் பண்ணிடுறதுக்கா, அதனால் டைம் பாஸ் ஆகிடுச்சு அவட்ட வந்தோடனே. அதான் மனசு இல்லை, வெயிட் பண்ணேன்னா அவள் தூங்கிட்டாடா. எந்திரிச்சிட போகிறா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எந்திரிச்ச உடனே என்னை தேட பார்த்துக்கா, இல்லைன்னா ஆடிடுவா. பயங்கரமாக சண்டை போட பார்த்துக்கா என் முன்னாடி. அந்த விஷயத்தில் நான் இருக்கணும் அவன் கூட. நான் இங்கே இருக்கும்போது அவள் பக்கத்தில் இல்லைக்கோ அவ்வளோதான், சுவாலி முடிச்சிடுவேன். டைம் ஆகிட்டுடா ஒன்றால். என் பொண்ணு என் பையனை வேறு தேடிட்டு இருப்பாங்க வீட்டில், சரியா? வேறு எழுந்திரிச்சிருவா. போயிட்டு வரோம், பாய். அப்புறம் இந்த பேங்க் வரும்போது அவளை டார்ச்சல் பண்ணுறவெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கு அப்புறம் ஒவ்வொன்றையும் விலைக்கு சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், அவ்வளோதான். புரிஞ்சுக்கோ, ஓகே? ஃபோனு இன்னும் பொண்டாட்டி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் யூஸ் பண்ணலாமா நீ? வேணும், வேறு ஃபோன் வாங்கி தரவா? என்ன ஃபோன் வேணும்னு சொல்லு, இதே ஃபோனை வாங்கி தரவா? சரி, இந்த ஃபோன் எவ்வளோ எடுத்தேன் சொல்லு, நான் வேணால் பே பண்ணிடுறப்போ உனக்கு, நீ வேணால் எடுத்துக்கோ, ஓகேவா? இருக்கட்டும், இந்த ஃபோன் என் நந்தினிக்காக உடஞ்சதாகவே இருந்துட்டு போகுது. பத்தியா, இவ்வளோ தூரம் லெக்சர் கொடுத்துருக்கேன், மறுபடியும் ஏன் நந்தினிங்க? சாரிடா தம்பி, தப்பாக சொல்கிற, மிஸ்ஸஸ் தரேன், ஓகேவா? யோசிச்சுக்காப்பா, சொல்லியாச்சு. ஒன்றுக்கு 4 மடங்கு வரும், வாங்கிக்க ரெடியாக இருந்தால் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணும், ஓகேவா? என்னாச்சு? காரில் படுத்திருக்கேன், தூங்கிட்டுன்னு விட்டுட்டு போயிட்டேன் மாமா. காரில் ரூம்லேயே தூக்கிட்டு படுக்க வச்சுருக்கலாம். எங்கே போச்சு மாமா? எனக்கு ஏடு கூப்பிட்டு போயிருக்கலாம். மாமா, நந்தினி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்கு. மாமா, பத்தியா உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பாரு, முடிச்சிட்ட பற்றியா தேடுறது பற்றியா? உனக்கு நீங்கள் பார்க்கணும் கொடுத்து வச்சுருக்கடா. மாமா வீடு இல்லை, ரோட்டில் என்ன மாதிரி இருக்கு. ஃபோன் எங்கே தான் போச்சு இந்த மாமா? மாமா இருடி தங்கம், வாரேன், கொஞ்சம் இரு, ஒரு 5 நிமிஷம் இருமா. இங்கே தான் நிற்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முன்னிரும்? வாங்க. தூங்கி எழுந்தாச்சா? போகண்டா, இரு, ஒரு 2 நிமிஷம் நான் வந்துட்டேன். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எது வந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம். இங்கே வரீங்களா இல்லையா? இருமா, ஒரே ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஆள்கிட்ட, நீ சொல்லிட்டு வர. சரி, நாளைக்கு வந்து பேசுங்க. தனியாக எப்படியா தூங்க வச்சுட்டு போவீங்களோ? வர முடியுமா முடியாதா? இங்கே தாண்டி நிற்கேன், வாரேன், கோபுறது போ வீட்டு போ. சரி வாப்போம். பத்தியடா, உனக்கு புரிய வைக்கணும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பாரு. கிளம்புறேன்டா, பாய். பார்த்து நடந்துக்கோ, சரியா? பாய். வீடியோ அனுப்புகிறேன் பாரு. போகாது நாயாவா? டேய், இதுக்கப்புறம் நாங்கள் இல்லைன்ட்டு ஏதாச்சும் என் தங்கச்சிட்ட வேலை பார்த்தேன்னு நினச்சிக்கோயேன், பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் கொடுக்கணும் தான் நாங்கள் சத்தட பண்ணோம், புரியுதா? அடியோடு விட்டுட்டோன்னு நினைக்காத, ஒன்றே போட்டுருவோம் பார்த்துக்கா. நாங்கள் டீசெண்டான வேலை தான் பார்த்துட்ருக்கோம், அதுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் டீசெண்டாக நடப்போம்னு நினச்சிட்ருக்காத, புரியுதா? இது உனக்கு வார்னிங், அவ்வளோதான். இன்னுமெல்லாம் வார்னிங் கொடுக்குற மாட்டோம், புரியுதா? சரிடா, எவ்வளோ வேணும் ஃபோனுங்க? வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். ஓகே, அப்படி எதுவும் தேவைப்பட்டா சொல்லு, சரியா? நான் தரேன். சரி, நீ கிளம்பு. இதுக்கு மேலே நான் இங்கே நின்று அவ்வளோதான், என் மூட்டாட்டி இனியும் வச்சு செஞ்சிருவேன். எதுக்கு இங்கே வந்த? கூப்பிட்டா வரணும்லாம் தெரியாதா? சார்ட்டே பேசிட்டு இருந்தீங்க,
சார் நீங்கள் என்னங்க ஆமாம் என்ன வீடியோவாக கேட்டீங்க? அதெல்லாம் வீடு போய் பேசுவோம். இல்லை போயிட்டு இருக்கும்போது இவங்களும் வந்தாங்களா, அந்த ஆள் தான் சரி நிப்பாட்டி பேசிகிட்டு இருக்கோம். சரிண்ணா. சார் நீங்களும் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டீங்களா என்ன? வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதுக்கு தான் வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஓகே சார். நான் கேட்டதுக்கு பதில் இல்லை அடிக்கணும். பதில் சொல்லியாச்சு. கூப்பிட்டுட்டு இங்கே நின்றுட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்? அதுக்கு இறங்கி வந்துருவியோ? வரணும்ல, வருவேன். மோகனே இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தாண்டா உனக்கு. என்ன முழிக்க புரியலையா அவன் சொல்கிறது என்னன்னு? ஐயா ஆமாம், தூங்கிட்டால பைத்தியகரி, விடிய விடிய உட்கார வச்சிருவாள தூங்கிடாம. ஊருக்கு போகிற வரைக்கும் உனக்கு பனிஷ்மெண்ட் தான். அம்மா அப்பானே வீட்டில் இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம், எடுத்துட்டு இல்லை. நேற்று நைட்டு தூங்கலாம், தூங்க விடல. காலையில் எந்திரிக்க கஷ்டமாக இருக்குனால வேலையும் பத்திரது இருக்கல, டயர்டாக தூக்கிட்டா கூட. சரி விடு, நாளைக்கு தூங்கிக்க. மாமா நான் கேட்கலாம் மாமா, நீங்கள் வெளியே இருந்த உடனே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்னா இப்படி இருக்கிறலாம் மாமா, கேளுங்க மாமா. என்ன கேட்கணும்? வாங்கிட்டு வந்து சொன்னதுக்கு நீங்கள் தானே கோவப்பட்டேன் நேற்று. என்ன வேலை பார்த்த? வீடியோ வாங்கிட்டு வரணும் நீங்கள் பார்க்கணுமான்னு கேட்டேன். இப்போ கேளுங்க. நேற்று நீ மனம் கேட்டேன்னு சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனை தானே, நீனே கேளு, உன் மேனேஜர் தான். நீங்கள் சொல்கிறது சரிதான், என் பிரச்சனை தானே, நான் தான் பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லோரும் இங்கே தான் நிற்கோம், கேட்டுப்பாரு. தேவையில்ல, நான் தனியாகவே கேட்டுக்கிறேன். என் பிரச்சனையை நானே தனியாகவே பார்த்துக்கிறேன். சரி ஓகே. அப்போ இனிமேல் என் உதவி வேண்டாமா? எதுக்கு நான் கூப்பிட மாட்டேன் என்ன? நான் கூப்பிட மாட்டேன், உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இனிமேல் போங்க, நீங்கள் வந்தாலும் நேரில் பார்த்தாலும் சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்லிட்டீங்களா என் பிரச்சனையை நானே பார்த்துக்கணுன்னு, நானே பார்த்துக்குவேன். சத்தமெல்லாம் பேசணும், சத்தம் வெளியே வருது. நம்ம ரெண்டு தனியாக இருந்து பேசலாம், புரியுதா? ஆளுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோன்னா நம்மளுக்குள்ளே தான் கேட்கணும், எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி பேசக்கூடாது. கேட்டு பாரு என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். வேண்டாம், இப்போ வர்றீங்களா இல்லையா? வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா? போமா, நான் வேறு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். என்ன? நைட்டு படமாக போமா? வேண்டாம், நான் வரலாம். காலையில் போகலை, சும்மா தான் உடச்சு சொல்லிட்டு இருந்தேன். உடனே விட்டுட்டு எப்படி போவேன்? அதுவும் நான் லீவு தானே. நைட்டு போய் பார்த்துட்டுமா, நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு தான். எனக்கு இப்போ நைட்டு போய் பார்க்க முடியல. சரி இப்போ போக வேண்டாமா? போனால் நீங்கள் போங்க, நான் வரல. அடி வாங்க நின்று மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்காத. சரி வா, நேரம் ஆகுது. பாப்பா தேடுவார். நான் மேனேஜர்கிட்ட சொல்ல போறியா? சொல்லணும் போ. நான் பேசிக்கிறேன் நாளைக்கு, இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே. இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுருக்கேன்? உனக்காக உனக்கு கூடலாம் வந்திருக்கேன், தூங்க வச்சுருக்கேன். நீ இப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு வருவேன். நான் பேங்க் வரும்போது நீ எப்படி இருந்த? அப்படி இல்லையே அவன் பேச்சு. அப்படி இருந்தால் தான் நான் கூப்பிட்டு போவேன். பார்த்து கூட்டிகிட்டு போட்டால் போங்க, நான் பஸ்ஸை பிடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் டாக்ஸி புக் பண்ணி போவேன். அப்படியா? சரி போ, நான் இப்படி வேலைக்கு போகிறேன். ட்ரெஸ் எல்லாம் வீட்டிலலாம் இருக்கு. அப்படியா? நான் மும்பை போகிறேன், அங்கே ட்ரெஸ் இருக்கலாம், போய் எடுத்துகிட்டு போவேன். பாஸ்போர்ட் இங்கே தான் இருக்கு. பாருடா நன்றியா. ஆமாம் நன்றிண்ணா. கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா? நேரம் ஆகுது, பாப்பா தட்டு பண்ணலாம். வா, இங்கேயே ஸ்டார்ட் ஆகிட்டு போலையே. உடச்சி விடுவேன், கையெடு. என்ன சட்டை எங்கே வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க பைத்தியகரி? ஓடுடி. அது எனக்கும் தெரியும், ரோடு தான். ஆனால் நிற்கிறது யாரு? மாமா தானே. பத்தியா கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னே நீ என்ன சட்டை பண்ணுறேன்னு? தனியாக அடித்த, அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் முன்னாடி அடித்தேன், ரோட்டில் வச்சு அடிக்கணும், வெளுத்து படம் வெளுத்து. சரி சொல்லு உன் மேனேஜர்டா போ. சரி நீங்கள் கிளம்புங்க. பேசிட்டிங்களா மாமாட்ட? அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் மாமா இன்னும் பேசணுமா எதுவும்? இல்லை பேசிட்டேன். பேசிட்டாங்க மாமா உங்கள்கிட்ட. நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் கிளம்புங்க. சரி. என்ன ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, அதான் இந்த பாருல. நம்பிட்டு வெறுத்து விட ஓவர் செட் பண்ணிகிட்ருக்கேன் நடு ரோடு. அண்ணன் கூட வரல, அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஊருக்கு போகிற வரைக்கும் நான் சொல்ல தான் செய்யணும். நினப்பு தான் தரேன். ஆளப்பு முடியுமா முடியாதா? ஓவர் பிளாக்மெயில் பண்ணுற சொல்லிட்டேன். எஸ் சார் நோ. நீ வீட்டுக்கு வா, போய் உனக்கு வச்சுக்கிறேன்டி. வச்சு செஞ்சதான் சரி வருவேன். நீ தைய போன்னு விட்டோம்பரு, அதுதான் இந்த ஆட்டம் அடுத்த இன்னைக்கு. ஏன்னா இப்போ நான் கீழே உட்காருவேன். அட்டி வாங்க வா. சரி வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல இன்னைக்கு. அச்சோ மறந்தே போச்சு நந்தினி. இல்லை வக்கனே கேட்டல, பப்ஸ் வாங்கிட்டு வாங்க, அது சிக்கன் பப்ஸு. அப்போ சொல்லிருக்கலாம்ல. சரி இல்லை வர வர. நான் சரி வீட்டு போய் பார்ப்போமா? சரி இருக்கணும் இல்லைன்னு சிரிப்பாதா வா. சரி வாங்க அப்படி போமா. சூப்பர் மாமா. சின்ன குழந்தை நினப்புந்துடும், கொஞ்சம் ரூபா மேனேஜருக்கு பாய் சொல்லிடு. சரி வரோம். போகாத நாயே, சும்மாவே ஆடுவான், இவ வேற யூஸ் பேதி விட்டா. வரேன் ப்ரோ, கவனமாக கார் ஓட்டுங்க என்ன, இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. போகாத நாயே வா, வரோம்.
என்னாச்சு அவடால உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்க பாரு. என்னடி பண்ணுற? பார்த்ததெல்லாம் கொழுப்பு ரொம்ப தாண்டி. திரும்பி பார்க்க முடியாதோ? முடியாது. சொல்லவே இல்லை. வாங்கலாம் தானே சொன்னீங்க, மறந்துட்டு நீங்கள். அப்படியே சொன்னேன். போதுமா? போதும். பாப்பலாங்க. மச்சாட்ட போயிருக்கா 2 இயரும். யாசுமா ஆமாம், 2 இயரையும் தீட்டு போயிருக்கா மகேஷ். நீங்கள் போய் இவ்வளோ தூரம் என்ன பண்ணீங்க? அவ்வளோதான் பேசிட்டு இருந்தேன் மச்சான்ட்ட. அப்புறம் காலையில் வேலைக்கு போகலாம் மச்சான், அதான் தூங்க சொன்னேன். இப்போ யாராவது போய் மகேஷ்ட கேட்டிருக்கும் போலுக்கு, அதான் தூக்கிட்டு போயிருக்கா. வருவாளா? வரணுமா? என்ன நக்கலா இல்லை கேட்க சொல்லுங்கள். எதுவும் பிளான் போட்டு வந்தீங்களா? பிளான்லாம் போடல பைத்தியக்காரி, வருவா. அவள் இல்லாமல் எப்படி தூங்க? தெரிஞ்சது தானே. இப்போ நான் இல்லாமல் கூட தூங்கிடு போல, உங்கள் பிள்ளை இல்லாமல் தூங்க மாட்டேறேன். தெரிஞ்சா சரிதான். இப்போ அங்கே வச்சு வந்திருக்கலாம்ல. வீட்டுக்கு வந்து தரலாம் தான். மத்தியானம் பேங்க் வந்திடலாம், அப்போ அவங்க கூட தந்துருக்கலாம்ல. வேற நான் ஒன்று லவ் பண்ணல பைத்தியக்காரி. அப்போ அவங்களோட கொடுக்குறதுக்கு பொண்டாட்டி நினப்பு இருக்கட்டும். அது இருக்கட்டும், பூ வச்சுட்டு போனா வீட்டில் இடக்கல பூ, அதை பறித்து துருத்து வச்சுட்டு போக வேண்டியதானே. இதை சொல்லதுக்கு தான் இப்போ பூ வாங்கிட்டு வந்தீங்களோ? வாங்கிட்ட பேச முடியுமாடி? நான் மட்டும் டெய்லி படித்து வச்சுட்டு போக முடியுமா? வீட்டில் இருக்கவங்களாம் அதுக்கு தானே. சரி டெய்லி வாங்கிட வேண்டியதானே, போகிறோன்னா பஜாரில் வாங்கி வச்சுட்டு போக வேண்டியதானே. என் காசு செலவாயிரும். இதுக்கு தானே இந்த பில்டப்பு. சரி அப்பா, டெய்லி கொண்டு வந்து தரச்சு கொடுத்தேன். சரியா? வச்சுட்டு போ, நானே கொடுத்துக்கிறேன். என் அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல, அம்மா டெய்லி கொண்டு வச்சு சொல்லியிருப்பாங்க, வச்சுட்டு போயிருக்கலாம்ல பைத்தியக்காரி. சார் பர்மிஷன் வேணுமே. எதுக்கு ராமா லூஸு? வாங்கி வச்சுக்க வேண்டியதானே ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டா இல்லை, ஆசையாக தான் இருக்குது. சரி வச்சுட்டு போங்க. மாமா, அந்த சுதாகரனை கூட்டு வந்தாங்களா அந்த பொண்ணு, அவங்க மாசமாக இருப்பாங்க தெரியுமா? அப்படியா? எத்தனை வருஷம் உனக்கு ஆச்சுண்ணா? அத்தை பேசிகிட்டு இருந்தாரு. அவங்ககிட்ட அந்த அண்ணன் சொல்லலையா? வேறு என்ன? வர வர சரியில்லை. எங்கள் அப்பாவும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. உங்கள் அப்பன் சரியில்லைன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். நான் சரியில்லைன்னு சொல்லுதேன். நீங்களும் அத்தை எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறிய. நான் போனாலும் அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் கேட்கும். கேட்டப்போ சொல்லும், என் மருமன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தானே, என் தங்கச்சி ஃபோன் அடிச்சால, இப்படி சொல்லிடுது. அது அப்போ இப்போ இல்லை. இப்போ பேச மாட்டியா? எதுக்குன்னா நான் உங்க கூட இருக்கோம்ல, தேவையில்ல. கரெக்ட் தான். அதான் இருக்கட்டும், நீ கேட்டது வாங்கி கொண்டு கொடுத்துச்சு. என்னாச்சு? என்னாச்சு ஒன்றா அவளை? அதை பேர பார்ப்போம். நான் கேட்குறதுக்கு மேலே பதில் சொல்லுங்க மாமா. என்ன கேட்க வேண்டியதுன்னு? ஆமாம், நம்ம கிளம்புற நேரத்துக்கு வீட்டுக்கே வந்திருக்கலாம். ஏன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டா இருந்தீங்க அவரை பார்க்குறதுக்கு? நான் தூங்கிட்டேனோ? ஆமாம், நைட்டு தூங்குனா தூங்க மாட்டேக்க. நல்ல விடிய முடிச்சிருந்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டா வேலைக்கு போனோன்னு எழுப்பி விட்டோம்லாம். அவ்வளோதான், டயர்ட் ஆகிட்டீங்க. அப்படி சாஞ்சிருந்தீங்க, தொலை தூங்கியாச்சு. ஏன் மிஸ்ஸஸ் சொன்ன பிறகு கேட்காம இருக்கலாமா? அதான் கேட்கலான்ட்டு தூங்கிட்டீங்களா நீங்கள் வேறு. இருந்தாலும் காலையில் தூங்க போட்டு போய் கேட்டேன். நான் நல்ல ஒரு டைமிங் தெரியுமா, நான் உன்னை சொல்லிட்டு இருந்தேன், முன்னாடி தூங்கிட்டாடா எந்திரிச்சிருவா, எந்திரிச்சோடனே என்னை தேடுவா அப்படின்ட்டு சொல்லி முடிய நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. வாங்க. சரி, என்னாச்சு? வீடியோ எதுவும் பார்த்தீங்களா என்ன? ஆமாடி பார்த்தேன், செம்ம போ. என்ன ஒரு அழகு என் முன்னாடி அது. சி, ஏன் மாமா இப்படி இருக்கிய? டென்ஷன் படுத்தாங்க சொல்லிட்டேன், தூட்டி மூஞ்சில் எரிஞ்சிருவேன். என்னத்தை? நீங்கள் இப்போ என்ன வாங்கி கொண்டு வந்திருக்கிய? நீ தானே கேட்ட, அதான் வாங்கி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் மூஞ்ச தூட்டி அடிவியா? கண்ணை முழுத்துறேன் நாயை. ரொம்ப தாண்டி உனக்கு துமுறு இல்லை, வர வர ரொம்ப தான் பேசுத. வாயை உடச்சி போடுவேன் நாயை. நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை கேட்க. என்ன பேசுனேன்? அவன் வீடியோ எடுத்துருங்கன்னு சொல்கிறான், அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? அசிங்கமாக தாண்டி இருக்கு. நீ என்ன இந்த கேள்வி கேட்க போரு, அது எனக்கு அசிங்கம் தான். அப்புறம் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் பொண்டாட்டி எவனோ ரசிக்கான், ஆனால் நான் ரசித்து சொல்லக்கூடாது. என்ன உனக்கு கோவம் வருது? அவன் உன்கிட்ட சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? வாயை மூட்டிட்டு தானே இருந்தேன் எவ்வளோ நாளா? என்கிட்ட உடனே சொல்லி செஞ்சேன் இல்லைல்ல, மறைக்க தானே செஞ்சேன். நான் வந்த போய் தானே சொன்னேன், இல்லைன்னா என்ன சொல்லியிருக்க மாட்டேன். இன்ன வரைக்கும் அந்த வீடியோ எத்தனை தடவை பார்த்துருப்பான் சொல்லு. ஏன் அதை அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? மறந்துட்டீங்களோ? நாளைக்கு வேணால் வந்து கேளுங்க அவன்கிட்ட. நீ என்ன லவ் பண்ணுற லட்சணம். சரிடா, நான் கிளம்புறேண்ணா. நீ போயிருப்பேன்னு நினச்சேன், மனைவி தான் கால் பண்ணணும்னு நினச்சேன். நீ வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன் என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. உன் தங்கச்சிக்கு சில டவுட் இருக்குது, தெளிவுபடுத்திருப்போம். என்னவா என்னாச்சு? அவட்ட கேட்டு பதில் சொல்லு. என்னாச்சு நந்தினி? இல்லை, நீங்கள் நிப்பாட்டிட்டு பேசுனீங்களா, வீடியோ கேட்டிங்களா, பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஆமாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோவம் வருமா வராதா? யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். ஏன்ட்ட அப்படி சொன்னேன்? ஆனால் வீடியோ டெலிட் பண்ணானா? அந்த வீடியோ பார்த்து சொன்னேன். என்னது? கால் நினச்சது. ஏன் தெளிவாக சொல்லியா? நீ சொல்ல விடணும்ல. தெளிவாக சொன்னாலே புரியாது. நீ ஏன்டா இப்படி அரை குறையாக சொல்லுது? கேட்கணும்னு சொல்லியாச்சு, அதுக்குள்ளே வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக வருது.
எல்லாம் நான் கொடுத்த இடம் தான், வேறு என்ன? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலாம். நீங்களுமா பார்த்தீங்க? ஆமாம் பார்த்தோம். இப்போ என்னாக்கு? நீலாம் ஒரு அண்ணனா இல்லை கேட்கேன். ஆரஞ்சுனா பல்லு பேந்துடும். சும்மா இப்போ தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காது. என்ன தங்கச்சி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லியிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ இப்போ இவர் கூட சேர்ந்துக்கிட்டு பவி எப்படி யாராட்டும் எடுத்து வச்சிருந்தா நீ சும்மா இருப்பியா? அப்புறம் அவன் அடிக்கிறதுலையும் தப்பே கிடையாது. நீ அவசரப்பட்டு ரொம்ப கேள்வி கேட்க. அது நீயாக இருந்தாலும் சரி தான், பவியாக இருந்தாலும் சரி தான், சௌமியாவாக இருந்தாலும் சரி தான், பிரியாவாக இருந்தாலும் சரி தான், நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் சரி தான், ஒரே முடிவு தான். புரியுதா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி வீடியோலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவன் ரியாக்ஷன் இப்படி இருக்காது. அந்த அன்னைக்கு அப்படி உட்காந்து உன்ட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டான். அது தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்க மாட்டான். உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து சேர்ந்துருப்பான். அது தெரிஞ்சுக்க. நீ அவசரப்பட்டு வார்த்தை ரொம்ப விடுத. நீ அப்படி ஒன்று நடந்திருந்தா இவ்வளோ பொறுமை அவன் இருப்பானே சொல்லு. இவ்வளோ நாள் கழிச்சு வருவானா? இல்லை நாங்களும் தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். உனக்கு தெரியுமில்ல அவ்வளோ தூரத்துக்கு உன்னை எப்படி தனியாக விடுவான்? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அவன் சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொன்னது அவன் இங்கே ஆத்திர காலெலாம் நினச்சிடலாம், அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கான். அவன் காலம் மட்டும் அதை தான் இன்றைக்கி வீடியோ ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணான். அப்போ அதை பார்த்துட்டு அதை வச்சு சொல்லிகிட்ருக்கான், கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். அப்படியா? அப்படி தான் முட்டி கீழே கால் நினச்சது அது வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். போட்டிங் பண்ண வீடியோவும் வச்சுருந்தோம். வேறு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நாங்கள் விடவும் மாட்டோம். புரியுதா? நாங்கள் 3 பேரும் இங்கே இல்லை, மச்ச வேலைக்கு போகுது. உன்னை தனியாக விடுவோமா? யோசிக்க மாட்டியா நீ? இன்னும் பிரியா பவி யாராச்சும் கூட வந்துருந்தா பரவாயில்ல. நாங்கள் அவன் உசுறு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்க அவன் கூப்பிடுவானா? ஊரே இல்லை உனக்கு. அப்படி ஒரு வீடியோ இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போமா? நீ சொல்லு. 2 பேர் எதுக்கு இருக்கோம்? நீ சொன்ன மறு நிமிஷமே கிளம்பி அவன் தோலை ஊடிச்சிட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி நீ தூங்கிட்டெல்லாம் வரும்போது வெயிட் பண்ண அவனை பார்க்குறதுக்கு. மத்தியானமே பேங்க் வந்தது, அதுக்கு தான் அங்கே வச்சு அவனை தட்டணும்னு. ஆனால் சரி வேண்டான்ட்டாவே, அதனால தான் வெயிட் பண்ணேன். அப்புறம் இதுதான் நடந்துச்சு. அவன் வந்ததுக்கப்புறம் அங்கே பிற நீ முடிச்சிட்ட, அந்த வந்துடுச்சு. சும்மா அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கதா? புரியுதா? நான் வேறு அந்த டென்ஷனில் இருந்தேன்ல, அதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் இப்படி சொன்ன உடனே நீங்கள் இந்த வீடியோ இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சரி நீ கிளம்ப, நேரம் ஆகுது. சரி நான் கிளம்புறேன். நீ அந்த வீடியோ காட்ட மாட்டேன். சரி காட்டுறேன். நந்திரி அவன் ஒரு வீடியோ காமிப்பேன், அதை பாரு சரியா? அதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அவன் ஃபோட்டோ எடுத்தான். புரியுதா? அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு தான் அவனை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அந்த வீடியோவில் இருக்கும். சரியா? அவசரப்பட்டு அவன்கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. புரியுதா? டென்ஷன் படுத்திட்டு இருக்காத அவனை. சரி நான் வாரேன். என்ன? சரிண்ணா. சாரி மாமா. இதுதான் நான் உனக்கு கடைசியாக வாங்கி தந்த பூவாக இருக்கும். சரியா? ஏக்கு அப்படி சொல்கிறீங்க? அப்படி தான். இதுக்கப்புறம் நீ எப்போ பூ கட்டாலும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ வாங்கிக்கோ, நான் துட்டு வேணால் கொடுப்பேன். இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என் கைனாலும் நான் வாங்கி தர மாட்டேன். இப்போ தான் சொன்னீங்க டெய்லி வச்சுட்டு போனேன். வச்சுக்க, உனக்கு ஆசை இருந்தால் வாங்கி வச்சுக்கோ. நான் பைசா கொடுப்பேன். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பவிக்கோ சாமியாக்கோ பிரியாளுக்கோ வாங்கி கொடுக்க தானே செய்வேன். அக்கா கிட்டலாம் பைசா கொடுக்க தானே செய்வேன். அந்த மாதிரியா? எதுக்கு மாமா? நான் எவ்வளோ ஆசை நீ கேட்க முடியும் எனக்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ கேட்டோன்னு நான் கொடுக்கல. இப்போ நான் எவ்வளோ ஆசையாக கொண்டு வந்து கொடுத்தேன். திருட்டு மூஞ்சில் அறிவியா? எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். உனக்கு டவுட்டு என்ன? அவன் சொன்ன வீடியோ இருக்கா இல்லையா அப்படி குழப்பத்தில் தானே இருக்கணும். ஆனால் இப்போ தெளிவாக தானே சொல்லிட்டு போனான். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நடக்க விடவும் மாட்டேன். சரியா? இந்த 2 வீடியோவும் இருந்துச்சு, அந்த ஒரு ஃபோட்டோவும் இருந்துச்சு. அதை டெலிட் பண்ணியாச்சு, அவன் ஃபோனையும் உடச்சாச்சு. புரியுதா? ஆள் வச்சிங்களா என்ன பார்க்கறதுக்கு? என் தெளிவாக தானே வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். வேற என்ன? யார் அது? சரி சொல்கிறேன், சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறேன். அப்போ தான் நீ தெளிவாகும். அன்றைக்கி டூருக்கு கேட்டிங்க, நான் போக வேண்டான்னு சொன்னேன். நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னுக்கு ஒரே அழுவேன். நான் போய் தான் ஆவன்ட்டு நைட் ஃபுல்லாக அழுதுட்டு காலையில் நான் சரின்னு சொன்னதுக்கு, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு வேண்டான்ட்டு வீம்புக்கு சாப்பிடாம பஸ்ஸு கிளம்பி போனீங்க. சாயந்தரம் வந்து என்னை பார்க்க தான் வந்தேன். நான் தோட்டத்தில் இன்னும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அடுத்த வண்டி ஃபோன் பேசிகிட்டு இருந்தாளா? யார்கிட்ட தெரியுமா?